கைஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 7 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்ம ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ செவுத்துல விழுறான். நிறைய ரத்தம் வாயிலேருந்து வெளில வருது. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சன்லைட் ஃபார்ம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா இவ்வளோ மல்டிபிள் எஃபெக்டிவாக இருக்குது. அதுவும் இந்த 10 கிராவிட்டி ரூமில் நான் எப்பயாச்சும் 3 நாளில் ஃபிசிக்கல் லெவலை அட்டென்ட் பண்ணி மார்ஷல் அப்ரெண்டிஸாக ஆகணும். நான் மெரிடியன் ஓப்பன் பண்ணுறதுக்கு சக்ஸஸ் ரேட் 60% அட்லீஸ்ட் வந்துருச்சு. திரும்பியும் சன்லைட் ஃபார்ம் போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போடுறான். திரும்பியும் கை காலில் இருக்க எறும்பெல்லாம் ஒழியுது. வாயிலேருந்து திரும்பி ரத்தம் வருது. அப்புறம் 2 நாள் கழிச்சு இந்த கதை எல்லாம் பரவுது. கெர்வின் என்ன பிராண்டனே தோக்கடிச்சிட்டானா 10 கிராவிட்டி ட்ரைனிங் ஜோனில். இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப நடக்குது. ஒரு ஆர்டினரி பாட்லேயே தோக்கடிச்சிட்டான் பிராண்டனை. ஒரு மார்ஷல் அப்ரெண்டிஸு 7th லெவலில் சக்கரா வச்சிருக்கான். அவன் எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டான். அப்புறம் 3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வெளில வரான். ரொம்ப ரத்தத்தோட சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரா இவன் உடம்புக்கு இவ்வளோ இன்டென்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் நினைச்சு கரெக்டுனா கெர்வின் தான் இது. ஒரே அடியில் பிராண்டனை தோக்கடிச்சவன். இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறான். இந்த அதிசயமும் இல்லை. இவன் பீக் மார்ஷல் அப்ரெண்டிஸே மெரிடினே இல்லாமல் தோக்கடிக்கிறதுக்கு. நார்மா சொன்ன ஒரு தடவை கெல்வினை பற்றி அவள் கெல்வினை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாளாம். ரீகன்சிடரேட் பண்ண சொன்னா அது இப்போ ரொம்ப இம்பாசிபிள். நார்மா ஒரு டாப் 5 ட்ரெயினிலாம் இருக்கா. அவள் ஆர்ஜின் ரியல்டர் தான் ரீச் பண்ணியிருக்காளே. ஃபார்மிடபிள் மார்ஷல் வாரியராக தான் மாற போறா. எனக்கு இன்னும் ரொம்ப பாதை இருக்கு போக அப்படி சொல்றாங்க. ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளில வர ஒரு பையன் அப்படியே கத்துறான். என்ன ஆச்சுன்னு அப்படி 2 பசங்க கேக்குறாங்க. அங்க இருக்க பொம்மைலாம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பொம்மையை பாதியா நொறுக்கி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ ட்ரைனிங் ஸ்டாச்சூஸ் பிளாக் ஸ்டீல்ல மேட் பண்ணி எப்படி உடச்சு வச்ச அந்த பொடியை இவன் மனுஷனா அப்படின்னு கேக்குறாங்க. என் வழிலாம் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கு ஃபுல்லா. அவ்வளோ ரத்தம் இருந்தது எப்படி டக்குன்னு ரெக்கவர் ஆயிடுச்சுன்னே தெரியல. அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட் செகண்டு. இது யாருக்கும் தெரியாது. இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் லெவல் 9 பில்ஸை விட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்ட்ரென்த் இன்னும் மார்ஷல் அப்ரெண்டிஸ் லெவல் தான் இருக்கு. இப்போ நான் எப்படியாச்சும் சிம்பிள் ரெஃபனிங் மெத்தடையாச்சும் ட்ரை பண்ணி ஆகணும். சில லோ லெவல் பில்ஸை உருவாக்கி கல்டிவேஷன் ஸ்பீட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ பின்னாடி யாரோ அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ ஒரு கையால பிடிச்சி கையை நசுக்குறான். அப்படியே அந்த ஸ்கிராக் சவுண்ட்லாம் கேட்குது. பார்த்தா அது நம்மளோட ஃப்ரெண்டு தான். அப்படி கத்துறான். விட்டுடுறான்னு கேட்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா நம்ம ஹீரோ விடுறானே அவன் கையை. கேள்வின் இது நான் தான் அப்படின்றான். அதான் நம்ம ஹீரோ இப்போ நோட்டீஸ் பண்றான். ஹார்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். என் கை உடஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். இது ஒன்றும் என் ஃபால்ட் இல்லை. இதான் ஸ்னீக் அட்டாக் பண்ண வந்துட்டேன். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான். என் கை உண்மையாக ஒஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் ஹீரோ அவன் கையை பிடிச்சி என்ன நீங்கள் பண்ணுற அப்படின்னு ஆட்டி விட்றான். இது எனக்கு வலிக்குது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்புறம் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், கேள்வி நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. இப்போ இது நீ தானா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங் ஆன அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் இன்னும் என் சக்கராவே ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்புறம் சொல்கிறான், நீ என்ன இங்கே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு. நீ சக்கராவே ஓப்பன் பண்ணலையா? அப்போ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆன? இவ்வளோ நாளில் என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்குறான். நெடியா எப்பயுமே உன்னையே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்கிறான். நெடியாவா? அவன் எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான். நம்ம ஹீரோ அவன் கையையும் சரிப்படுத்தி ஊற்றுறான். அவன் சவுண்டு போடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், அவன் கையை நான் சரிப்படுத்தி விட்டுட்டேன், நல்லா பாரு அப்படின்னு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், கேள்வி நீ என்ன மைண்டை விட்டு வெளில இருக்கியா அப்படின்னு கேட்குறான் நம்ம ஃப்ரெண்டு. அவன் சொல்லணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்க. இவ்வளோ நாளில் கார்னர் இன்னும் வரல. அவன் கல்டிவேஷன் பண்ண போயிருக்கான். எப்படியாச்சும் ஆர்ஜென்டினாட்ட கான்கவர் பண்ண போயிருக்கான் அவன். என்னது கார்னரா? அவனும் ராஜரும் லாக்கியில் இருக்காங்க. அவன் கல்டிவேஷனை முடிச்சிட்டானா ஓயின்ட்டா நெக்ஸ்ட் வருவான். அமைதியாயிரா, ஆர்ஜின் ரியலம் தானே அப்படின்னு நம்ம சொல்கிறான். அது வெறும் ஆர்ஜின் ரியலம் இல்லை, உனக்கு தெரியுமா ஆர்ஜின் ரியலம் என்னன்னு? ஒரு கண்டென்ஸ்டு வைட்டல் ஸ்பிரிட் இருக்கும் மார்ஷல் வாரியருக்கு. இது அவங்கள உண்மையான மார்ஷல் ஆர்டிஸ்டாக மாற்றும். இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது மார்ஷல் வாரியருக்கும் மார்ஷல் அப்ரெண்டிஸுக்கும். உன்னை பற்றி சில நாள் கவலைப்பட்டேன். ஆனால் நீ என்ன சொல்கிற இது ஜஸ்ட்டு ஆர்ஜின் ரியலம் தான். கார்னர் ஒரு லீடரு. யார் கெல்வினை எப்பயுமே புள்ளி பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்கிறான். எனக்கு உன்னோட அசிஸ்டன்ட் தேவை. எனக்கு சில மோர் இன்ஃபர்மேஷன் தேவை உன்னால். ஆர்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். உன் காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் ஆர்டி கிட்ட. அவனும் ஒன்றும் கேட்காம காசை கொடுத்துட்டு போகிறான். கெர்வின் யாரையும் நினச்சி கவலைப்படாத. 3030 நீ மார்ஷல் வாரியராக ஆகணும்னா அது ரொம்ப கஷ்டமான இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, இதை நான் அப்புறமேட்டு உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆர்டி சிரிச்சு, நீ ரொம்ப நம்பிக்கையாக இருக்க,
கெல்வினுக்கு உண்மையாகவே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ படிக்க விட்டுக்கிறாங்கிறான். நம்ம ஹீரோ முன்னாடி அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அடித்த மாதிரி கீழே வந்து கிடக்குறாங்க. 2 பேருக்கும் சரியான அடிபட்டிருக்கு. பல்லு கீழெல்லாம் செதறி போயிருக்கு. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு யார் இவங்க இப்படி பண்ணாது அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கார்னர் அப்படின்னு சொல்கிறான். நீ குப்படா அப்படின்னு நான் கார்னர் சொல்கிறான். கேர்வின் உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு என் ஆள் அடிக்கிறதுக்கு, இன்னைக்கு நான் உன்னை நசுக்க போகிறேன் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியலை. நம்ம ஹீரோ நாக் அவுட் பண்ண லிஸ்ட்டு 3 பேர் இருக்குல்ல, அதை இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இது லாஸ்ட்டாக தெரியும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் எப்படி இருந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.